ஹே அனிமி டியூட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது அனிமி எடுத்து வந்திருக்கோம். ஸோ அந்த அனிமி நேம் வந்து பார்த்திங்கன்னா கிமினி ததாக்கோ ஃப்ரம் யூ டு மீ. ஸோ இந்த அனிமே வந்து நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஏன்னா இது அவ்வளோ பாப்புலரான அனிமே. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது டீனேஜர்ஸ்க்காக சூப்பராகவே பிடிக்கும். ஏன்னா லவ், அதுக்கப்புறம் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரியே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே போகும். ஃபுல்லாக ஹை ஸ்கூல் கதையாக தான் இருக்கும். ஸோ இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஸ்டோரி. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இதுக்கு முன்னாடி நிறைய அனிமேஸ் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி வாய்ஸ் ஓவரோட போட்டிருக்கோம். ஸோ அது வேணால் ஒரு ட்ரை பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக எபிசோட் 1 போயிடலாம். ஸோ எபிசோட் 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூமை காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு 2 பேர் பேசிகிட்டே வராங்க. ஸோ இங்கே மாதிரி இங்கே ஒரு பொண்ணு இருக்கலாம், அவளை பற்றி கேட்டிருக்கேன் நிறையா. அவள் வந்து பார்த்திங்கன்னா பேய் இந்த மாதிரி பில்லி சுனியோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகிறாங்க. ஸோ அவளோட நேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சதாக்கோ அப்படிங்கிறா. அப்புறம் பேசிகிட்டே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனா வந்து கீழே போட்டுறா. அப்போ நம்மளோட ஹீரோயின் எப்போ தான் காட்டுறாங்க. ஸோ அவளோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சவாக்கோ. ஸோ அவன் என்ன பண்ணுவானா அந்த பெண் எடுத்து கொடுப்பா. உடனே என்ன பண்ணுவோன்னா, இல்லை எனக்கு வேணாம், மன்னிச்சிருங்க, நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருச்சி ஓடிடுவாங்க. ஏன்னா அவன் பார்க்குறதுக்கே ஒரு பேய் லுக் மாதிரி எப்பயுமே தனியாக இருப்பா, கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு கேள். அப்போ தான் திங்க் பண்ணுறா, என்னன்னு தெரியல, நான் பார்க்குறவங்க எல்லாருமே என்னை மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரியே இருக்காங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமில் அவள் ஒரு ஸ்டாலில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவ்வளோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா பேயெல்லாம் கூப்பிடுவாலாம், பேய் கூட கான்டாக்ட் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவன் அந்த ஸ்டால் விட்டு வெளியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டால் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா நிற்பா, தனியாக தான் நிற்பா. ஆனால் இவங்கெல்லாம் பேய் மாதிரி அப்படியே இருக்குன்னு நினச்சிட்டு பயந்துட்டு ஓடிடுவான். அப்போ வந்து ரியலைஸ் பண்ணுவாள், ஸோ ஏன் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட இருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவளோட ஃபுல் ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் தனியாக தான் இருப்பேன், இங்கே வந்து புதுசாக யாரோ பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன், பட் ஆனால் இன்னும் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகிறா. இன்னொரு நாள் மார்னிங் என்னென்னா இன்றைக்கி யார் கூடயாவது ஃப்ரெண்ட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அப்படியே போகிறா. அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 பேரை பார்க்குறா. ஸோ அவளை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறா. இவங்க 2 பேரும் வேறு மாதிரி பார்க்குறாங்க. இவளை அவங்க 2 பேரும் அப்படியே பயந்துட்டு நிற்கிறாங்க. இவ வந்து இன்றைக்கி எப்படியோ பேசிட்டோம், ஸோ நீ நாள் நல்லா போகும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவளோட ஒரு பையனை வந்து அவள் ஒரு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக வச்சுருப்பா, கசேஹாயா, ஓகேவா. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிலைட்ஃபுல்லாக இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவனை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இவளுக்கு வந்து ஒரு தடவை அப்படியே நின்றுவான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு. அப்படியே அவன் என்ன பண்ணுவான்னா அங்கேருந்து ஒஹாயோ அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு அப்படியே கிளம்புவான். உடனே அவளுக்கு வந்து அப்படியே ஸ்டக் ஆகிடும். பரவாயில்ல, இன்றைக்கி அவெல்லாம் குட் மார்னிங் சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே அப்படியே இதாக சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு ஆப்போசிட்டாக இருப்பான், ஸோ நிறைய பேர் கூட நல்லா பழகுவான், ஜாலியாக இருப்பான். அட்லீஸ்ட் அவன் கூட எப்படியாவது ஒரு கேங்காக இருக்கும், பேசிட்டு ஜாலியாக இருப்பான். அவனை எப்போ நான் மீட் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கூல் டேக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு வந்து வழி தெரியாமல் நின்றுட்டுருப்பான். ஸோ அப்போ இந்த பொண்ணு தான் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி நீங்கள் கித்தஹாரா ஸ்கூலுக்கு போகணுமா, அதுக்கு இந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வழி காட்டுவாள். அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து தேங்க்யூன்னு நல்லா ஸ்மைல் பண்ணியே சிரிச்சிட்டே சொல்லுவான். உடனே அவளுக்கு வந்து மனசுக்குள்ளே ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லியிருக்கான் அரிகதோன்ட்டு. அது அவளுக்கு ரொம்ப அப்படியே பிளஸ்ஃபுல் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள கிளாஸில் வந்து அந்த கசேஹாயா இருக்கால, ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவான். ஏன்னா அவங்களோட ஸ்கூல் வந்து முடிய போகுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஒரு கரேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ரெடி பண்ணுவாங்க. அது என்ன தைரியமாக யார் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி யாரும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா சம்மர் வெக்கேஷனில் வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சென்சை சொல்லிடுறாரு. எனக்கு இந்த சம்மர் வெக்கேஷனில் வந்து கிளாஸுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் வேணும், ஸோ இங்கேருந்து யாரும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லாரும் தயக்கப்பட்டுட்டு யாரும் வரமாட்டாங்க. ஓகே நான் வரேன், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு அப்படியே தயங்கி அப்படியே எந்திரிப்பா. உடனே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நம்மளோட கசேஹாயா என்ன பண்ணுவான்னா, இல்லை அவளால் இது பண்ண முடியாது, அவளுக்கு நிறையா ஸ்டக் ஆகிடும், இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ண தெரியாது அவங்களோட சென்சை வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இதில் கொஞ்சம் பெரிய நிறைய வேலை இருக்கும், இதெல்லாம் யார் பண்ணுறது, வேணா நீ பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கசேஹாயாட்ட கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு அப்படியே எந்திரிச்சிருவா நம்மளோட சவாக்கோ. அவள் எந்திரிச்சு என்ன சொல்லுவான்னா, இல்லை நான் கன்ஃபார்ம் வந்தே தான் தருவேன், ஏன்னா சம்மர் வெக்கேஷனில் வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்கும், எனக்கு வெளியே போகிறதுக்கு எதுவுமே எனக்கு பிளானே கிடையாது, அதனால நான் கன்ஃபார்ம் என்னோட வெக்கேஷனில் வந்து நான் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு நின்று போல்டாக சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு வந்து அவன் மைண்ட் தாட்டில் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவன் வந்து நான் பேசுகிறது கேட்டிருக்கான், அதனால தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறான். செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரீ டைமில் தண்ணி ஊற்றிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு, பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி யாருக்கூடாது ஃப்ரெண்டானியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க 2 பேரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை இன்றைக்கும் யாரும் ஃப்ரெண்ட் ஆகலை, நான் ட்ரை பண்ணுறேன்னா முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் கசேஹாயா இருக்கான்ல, ஸோ அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அவன் கூட ஓரளவு நல்லா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவாள் நம்ம சவாக்கு. நீ இருந்தால் அவனை மாதிரி இருக்கணும், ஏன்னா அவன் ரொம்ப துருதுருன்ட்டு ஒரு சந்தோஷமாக ஜாலியாக கலகலப்பாக இருக்கான்ல, அவன் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து விண்டோவிலேருந்து பார்த்துருவான். ஸோ உடனே அவனுக்கு நோட்டீஸ் பண்ணிடுவான். என்ன பண்ணுவான்னா, இங்கே யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே அவனுக்கு தெரியும், ஸோ நீங்கள் என்னை பற்றி தான் பேசிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ன அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கப்புறம் உடனே இவன் என்ன சொல்லுவானா, இல்லை உன்னை பற்றி பாராட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாள். உடனே இவனுக்கு வந்து ரொம்ப சிரிப்பு வந்துடும். ஸோ உடனே என்னது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, இரு உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வருவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா அவன் இன்னொரு தாட் மைண்டில் ஓடிட்டுருக்கு. என்னன்னா ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறது வந்து ஒருத்தர் வந்து நம்பியிருக்காங்க, ஸோ ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும் சவாக்கோக்கு. உடனே அவன் ஃப்ரெண்டு வந்து இல்லை எனக்கு டைம் முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவா. கசையாயா வந்து அங்கே நிற்பான். ஸோ அந்த வாட்டி என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை உன்னை மாதிரி பாராட்டிகிட்டு இருந்தேன், ஸோ இருக்கணும்னா உன்னை மாதிரி ஹாப்பியாக உன்னை மாதிரி ஜாலியாக எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு கலகலப்பாக இருக்கணும்னு நினச்சேன், அப்படி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருப்பாள். அப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெக்கப்பட்டு சொல்லுவான். ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உன்னை மாதிரி தான் இருக்கணும், ஸோ எனக்கு ஏதாவது டிப்ஸ் ஏதோ இருக்கா, ஏதாவது எப்படி பேசணும் அந்த மாதிரி ஏதோ எப்பயுமே நீ நினைக்கிற மாதிரி இருக்க முடியாது, ஆனால் எல்லாருக்கூடையும் ஃப்ரீயாக இரு, எப்போல்லாம் உனக்கு மனசு குழப்பமாவோ ஒரு டயர்டாக ஃபீல் ஆகுதோ, ஸோ ஒரு விஷயத்தை ஏதோ நினச்சிட்டு இருக்கும்போது அது ஓப்பனாக ஜாலியாக பேச ஆரம்பிச்சிரு, ஸோ எதுவுமே தயக்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி பேசிட்டு போவான். ஸோ அது அவளுக்கு வந்து ரொம்ப டீப்பாக அவளுக்கு வந்து இம்பாக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வச்சிருக்கல, அதில் நீ கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணி தான் ஆகணும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவன் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா திங்க் பண்ணிட்டு நான் வரணும், நான் கன்ஃபார்ம் ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டோட இதுக்கு வந்து போகிறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேயா நடிக்கணும்ல ஒரு ஆள், அவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஈவெண்ட்டை பற்றி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து நின்று கேட்டுட்டு இருப்பா. ஸோ உடனே இந்த ஈவெண்ட்டில் நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாள். உடனே வந்து அவங்க 2 பேரும் அசால்ட்டாக நினச்சிக்குவாங்க, ஸோ சும்மா தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் சொன்னது வந்து ஞாபகம் இம்பாக்ட் ஆகிருக்கும்ல, ஸோ அப்போ வந்து டீப்பாக சொல்லிவிடுவாள். ஸோ இந்த மாதிரி நான் முன்னாடியே நாங்கள் பேயாக தான் நடிக்க போகிறேன், நீங்கள் வேணால் நீங்கள் என்ன இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தீங்களா, ஸோ அதே மாதிரியே நான் நடிக்கிறேன், பயன்படுத்துகிறேன், ஆனால் என்னால் ஒன்று மட்டும் பண்ண முடியாது, பேய் கூட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது, அது இல்லாமல் பேய் வந்து வர வைக்க முடியாது, அது மட்டும் தான் எனக்கு தெரியாது, மற்ற எல்லாமே நான் பண்ணுவேன், பேய் மாதிரி ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவாக்கோ சொன்னோடனே இவளுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுது. உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பா. இன்னொரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கும். இவ பாரு எவ்வளோ தைரியமாக நான் பேயாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அவ்வளோ தைரியமான பொண்ணு இவ, ஏன்னா அங்கே வந்து நைட்டு தனியாக பயன்படுத்தணும்ல, ஸோ அதனால் கண்டிப்பாக உன் பேர் எழுதிக்கிறேன், ஆனால் நம்ம 3 பேருக்கு மட்டும் சீக்கிரட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஈவெண்ட் நடக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தைரியமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சவாக்கோ மட்டும் வந்திருக்க மாட்டான், ஏன்னா இவங்க 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும் வந்து பேய நடிக்கிறான்ட்டு. கசையாயும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. சவாக்கோ என்ன பண்ணுவோன்னா அங்கேருந்து மரத்துக்கு பின்னாடி இருந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பயன்படுத்துறதுக்காக ரெடியாக இருப்பாள். கரெக்டாக 2 பேர் வருவானுங்க, பேசிகிட்டு ஃப்ளாஷ் அடிச்சுட்டே வருவானுங்க. உடனே வந்து பேயை நின்று பயந்து படுத்துட்டு போகலா. ஸோ அப்படியே பேய் மாதிரி வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு பார்த்தோன்னே பயந்து நின்று அப்படியே ஓடிடுவானுங்க. அவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஒரு வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுருக்கேன், என்னை நம்பி கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் வரவங்க எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருப்பா. என்னோட முடி நீட்டமாக இருக்குல்ல, இது வாயில் வச்சுட்டு நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியாக என்ன பண்ணுறான்னா ரெடியாக நிற்கிறா. உடனே நம்ம கசையாயா வந்து அந்த இடத்துக்கு வருவான். உடனே அவனே பயந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவாக்கோ என்ன நீயே பயன்படுத்திட்டு இருக்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கசையாயா வந்து கேட்பான். அதுக்கப்புறம் இல்லை நான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அதனால தான் இது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரிலாம் வரக்கூடாது தெரியாது அவனுக்கு, எதுக்கு இந்த மாதிரி நைட் டைமில் தனியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பா, இல்லை எனக்கு நைட் டைம் தான் ரொம்ப பிடிக்கும், சம்மர் நைட்னா எனக்கு அதோட ரொம்ப பிடிக்கும், அதில் வர காற்று, அந்த காற்றோட சவுண்டு, அது இல்லாமல் பூச்சிகளோட சவுண்டு, இலைகள் வந்து ஆடுற சவுண்டு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கும் என்ன ஆயிடுதுன்னா உடனே ஓகே நம்மளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நானும் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே பாரு இதில் வந்து ஒரு நோட்டீஸ் போர்ட் போட்டிருக்கு, இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருக்கு, இது உனக்கு தெரியாதா, இதை நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து பயந்துருவா. இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர் வருவாங்க, இவங்க 3 பேர் பிளான் போட்டாங்கல்ல, ஸோ அந்த 2 பொண்ணுங்களும் வருவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் 2 பேர் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கசையா கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்களா அவங்க 2 பேரும் ஏதோ நடந்துச்சா அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்பா. உடனே அவனுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகே நல்ல வேலை பண்ண எல்லாத்துக்கும் பயன்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ட்ரிங்க் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க. நீ வந்து பரவாயில்ல நான் ஒரு நல்ல வேலையை முடிச்சிருக்கேன், அட்லீஸ்ட் என் கூட நல்லா பேசுகிறாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸாக ஆகிருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் உனக்கு தான் நன்றி சொல்லணும் கசையா அப்படின்னு சொல்லிட்டு கசையாட்ட வந்து தேங்க்யூ சொல்லுவாள். அவன் வந்து இல்லை நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை நேற்று நீ சொன்னல இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஜாலியாக இது இருந்தாலும் ஓப்பனாக பேசணுன்ட்டு, ஸோ அதனால் நான் ஓப்பனாக கேட்டேன், அதனால தான் இந்த ரோல் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவனுக்கு வந்து வெக்கமாயிடுது. உடனே நான் அப்படி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு கீழே குமிச்சிட்றான். இல்லை இந்த தப்பாக நினச்சிக்காத, நான் உண்மையாக அவனை அப்படி பார்க்க மாட்டேன் ஒரு 3 செகண்ட் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றியே பேசி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப வெக்கமாயிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நிறுத்திடுறான். இல்லை போதும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச விட மாட்டான். உடனே அவளுக்கு வந்து ஏதோ டம்ப் ஆகிடும். ஸோ ஏதோ தப்பாக பண்ணிட்டுனா என்னன்னே புரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அவங்ககிட்ட போய் எப்படி பேசி ஆகணும், ஏதாவது சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளாஸில் வந்து ஸோ இந்த ஈவெண்ட்டில் வின்னர் யார், இந்த ஈவெண்ட்டில் யார் லூசர் ஆனா அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஜெயிச்சிருப்பான். அவனுக்கு வந்து ஒரு 60 ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கசையா மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து பெனால்ட்டியாக ஏதோ ஒரு இது கொடுக்கணும், ஏதோ தண்டனை மாதிரி ஒன்று கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சவாக்கோ கூட நீ டேட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்ருவாங்க.
உடனே எங்களுக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் நேற்று நைட்டு பேசிகிட்டு இருந்தீங்கன்ட்டு, உங்களுக்குள்ளே எதோ நடந்துச்சு, மேபி நடந்தாலும் நடந்திருக்கும், அவள் கன்ஃபார்ம் எதுவும் மூவ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவளுக்கு வந்து ரொம்ப இதாகிடுது, இல்லை இவங்களாம் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நான் பண்ணுறேன், எதுவாக இருந்தாலும் பண்ணுறேன், ஆனால் இது ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்குது, ஸோ இது ரொம்ப தப்பானது, நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத சவாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாருமே தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நல்லா நினைப்பாங்க, ஒரு வேளை இவன் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான்ட்டு. பட் ஆனால் நம்மளோட சவாக்கு என்ன சொல்கிறான்னா புரிய வைக்கிறா, நீங்களாம் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, நீங்கள் எல்லாரும் சவாக்கோ தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், அவன் தான் எங்களோட வந்து வற்புறுத்தலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பேசுகிறதுக்காக தான் அவனை நான் நைட் அங்கே இருக்க வச்சேன், அவனை மாதிரி இருக்கணும், அவனை மாதிரி ஹாப்பியாக இருக்கணும், அவன் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு, ஸோ வாழலாம் அந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவன் கூட ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், மற்றதெல்லாம் எங்களுக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து புரிய வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சாரி சொல்லிட்டு கிளம்பிடுவா. நான் சொல்ல வந்து சொல்லிட்டேன், நான் கன்ஃபார்ம் புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலலாம் கேட்குறாங்க சம்மர் வெக்கேஷன் விட்டாங்களான்ட்டு. சம்மர் வெக்கேஷன் விட்டாங்க, பட் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது ஸ்கூலில், எங்கள் சென்ஸே வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஸ்கூலுக்கு அடுத்த நாள் போகும்போது பேசிகிட்டே போவா. இந்த மாதிரி அன்னிலேருந்து நான் அவனை பார்க்கவே இல்லை கசேகாயாக்கிட்ட, கன்ஃபார்மாக அவங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் உண்மை தானே சொன்னேன், இதில் ஒன்றும் தப்பு எதுவும் இல்லையே, நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வருவாள். ஸோ இதுக்கப்புறம் அவன் பேசணும்னு என்னன்னு தெரியல, கசேகாயாக்கிட்ட எப்படி மீட் பண்ணணும் எதுவுமே தெரியல, ஏன்னா சம்மர் வெக்கேஷன் வேறு விட்டாங்க. ஸோ அந்த வழியில் தான் நான் அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு அப்படியே நிற்பா. இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கசேகாயா வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிருப்பான். ஸோ உடனே இவளுக்கு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடும், இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு சாக்லேட் மாதிரி ஒன்று எடுத்து கொடுப்பான். அதில் வந்து அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து சாரி கேட்டிருப்பாங்க அவளை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுனதுக்கு. ஸோ எனக்காக நீயாவது இந்த மாதிரி பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பா அழுதுட்டு. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் எனக்கு உன் மேலே ஃபீலிங் இருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் நீ எப்படி ஃபீல் பண்ணுறன்ட்டு, நீ பேடாக ஃபீல் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவாள் நம்ம சவாக்கோ. பட் ஆனால் அவன் அப்படின்னு நினைக்க மாட்டான், இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நான் அவனை எப்போ ஃபஸ்ட் டைம் நான் அவனை பார்த்தனோ, ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக ஒரு நாள் வந்து நம்ம மீட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஆகும்னு நினச்சி தான் நான் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணுவேன், பட் ஆனால் அதே மாதிரி நடந்துருச்சு, உன் மேலே ஒவ்வொரு நாளும் ஃபீலிங்ஸ் க்ரோத் ஆகிட்டே இருந்துச்சு, குரோனுமோ சவாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நேம் சொன்னாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ரொம்ப இதாகிடும். ஸோ இந்த மாதிரி யாருமே என்னோடய ஃபுல் நேம் வச்சு கூப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அவனை ஃபஸ்ட் டைம் பார்ப்பான்ல இந்த ஸ்கூலுக்கு வந்து வழி சொன்னதுக்கப்புறம், அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் கொஞ்ச நேரம் திரும்பி பார்ப்பான், அப்படியே இவள் ஸ்மைல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் வந்து இதாகிடும். ஸோ அப்போ இருந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிடுவேன் அந்த மாதிரி அப்போ இருந்து உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. ஸோ செகண்ட் எபிசோடில் தான் தெரியும் அவங்க எந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க வந்து எப்படி நம்ம சவாக்கோட பழகுவாங்க, ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கூல் லைஃப்லாம் எப்படி போகும், இவங்க எப்படி 2 பேரும் இந்த மேட்ச் ஆகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்ட்டு வர எபிசோட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் அனிமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.